வால் முடிச்சிட்டோடனே பகலில் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த வால்ல இருந்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குமா, சர்டிஃபிகேட் நம்ம பண்ணிடலாமான்னா எப்படி செக் பண்ணி பார்க்கணும். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. வாட்டரை ஊற்றி செக் பண்ணி பார்ப்பாங்க, பைப் லைன் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, டியூப்லைட் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, மட்டக்கம்பு செக் பண்ணி பார்ப்பாங்க. வாரண்டிக்கு வந்து நம்ம 5 வருஷம் வாரண்டி 10 வருஷம் வாரண்டிலாம் கொடுக்கல. இந்த பில்டிங் லைஃப் டைம் எவ்வளோ நாள் இருக்கும், அந்த லைஃப் டைம் வாரண்டி. அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கும்போது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஒரு பஞ்சிங் மட்டும்தான் விழுகும், லைட்டாக பஞ்ச் ஆகுமே தவிர இந்த இடம் கிராக் ஃபார்ம் ஆகிறதோ உடஞ்சி விழுகிறதோ அது வந்துட்டு இருக்காது. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் வைஸ் எப்படி சார் இருக்கும், ஒரு அஃபோர்டபுளாக இருக்குமா? வணக்கம் வியூவர்ஸ், நம்ம கண்டகரை சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டரிங் பற்றின வீடியோ தாங்க இது. இதை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்கு நம்ம சிமெண்ட் பூச்சி பூசுவோம், அதுக்கு ஆப்ஷனலாக வந்திருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங். இதை வந்து வீட்டுக்கு உள்ள உட்பக்கம் பார்த்தீங்கன்னா உட்பக்க செவுறு சீலிங்கு இதுக்கெல்லாம் வந்து ஜிப்சம் பிளாஸ்டரிங்கை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் சிமெண்ட் பூச்சிக்கு பதிலாக. இதே வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில் வெயில் படுற இடம் இல்லை மழை படுற இடம் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் வந்து சூட்டபுள் ஆகாது. இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் பற்றின இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒரு பர்சன்ட்டை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இதுக்காக நாங்கள் தேனி வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஜிப்சம் பிளாஸ்டருங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கேன் சார். சிமெண்ட்டோட டபுள் காம்பவுண்ட்னால வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது, ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது, காற்று அப்சர்வ் பண்ணும்போதும் அதில் ஏர்லைன் கிராக் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு விழுகிற தன்மை வந்துடுது. ஏன்னா டபுளாக 2 மெட்டீரியல் இருக்கனால, ரஃப் இருக்குது சாஃப்ட் இருக்கனால. இது வெறும் சாஃப்ட் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணுறது லேயராக அப்ளை பண்ணுறதுனால காங்கிரீட் மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கிறது. ப்ளஸ் இதில் நம்ம க்யூரிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட் வால் இருக்கு. இப்போ இதுக்கு இப்போ பூசுறீங்க, இதே ஜிப்சம் பிளாஸ்டரிங்க, இதை எப்படி அப்ளிகபிள் ஆகுது, இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை சொல்லுங்க, இதுக்கு ஆகுற டைம் அதையும் சொல்லுங்க. இப்போ இந்த மெட்டீரியல் சைட்டுக்கு வந்தோடனே ஒரு வாட்டர் தான் 1 kgக்கு இவ்வளோ லிட்டருன்னு சொல்லிட்டு வாட்டரோட கால்குலேஷன் இருக்குது. இப்போ மொத்த பேக்குக்கும் ஒரு 7 லிட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க, 8 லிட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா வாட்டரில் இந்த மெட்டீரியல் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எவ்வளோ கிலோ மூட்டை? 25 கிலோ மூட்டை. 25 கிலோ மூட்டையில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்மளை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த கிரேவி ஸ்ட்ரென்த் வரக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்தோடனே இந்த வாலில் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா புல் மார்க் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி கேப் விட்டு புல் மார்க் வச்சுட்டு திக்னஸை செக் பண்ணிவிட்டு கிரேவி ஸ்ட்ரென்த்தில் இருக்க மெட்டீரியல் எடுத்து அந்த புல் மார்க்கோட லெவலுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி மட்டக்கம்பை வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட் வாலை ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இந்த வீடு பண்ணிட்டு இருக்கோன்னா இந்த வீட்டை அவங்க சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணி க்யூரிங் பண்ணி ப்ளஸ் பட்டி வச்சுருந்தாங்கன்னா 45 நாளுக்கு கம்பல்சரி மேலே ஆயிருக்கும். ஏன்னா க்யூரிங் டைம் எல்லாம் சேர்க்குறப்ப நம்ம அதிகபட்சமே 12 நாளில் முடிச்சிட்டோம் இந்த வீட்டையே. ஒரு சைட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 10க்கு 10 வால் முடிச்சுட்டாங்க. வால் முடிச்சிட்டோடனே பகலில் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா, ப்ளம்பிங் லெவலும் மட்டக்கம்பு லெவலும் தூக்குண்டு லெவலும் ரைட் ஆங்கிள் ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்கா, இந்த வால்ல இருந்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குமா, சர்டிஃபிகேட் நம்ம பண்ணிடலாமான்னா அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. வாட்டரை ஊற்றி செக் பண்ணி பார்ப்பாங்க, பைப் லைன் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, டியூப்லைட் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, மட்டக்கம்பு செக் பண்ணி பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 2 காட்டலாம். இப்போ மட்டக்கம்பு இதுதான் நேராக இருக்க ஒரு அலுமினியம் மட்டக்கம்பு. இப்போ இதில் நம்ம எப்படி செக் பண்ணணும், நம்ம எந்த வாலில் வச்சாலும், இந்த வாலில் எந்த ஷேப்பில் வச்சாலும் ஒரு சைடு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சைட்லேருந்து வெளிச்சம் அந்த சைடு தெரியக்கூடாது. வச்சாச்சு, எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரியுதா, கேப் தெரியுதா? நம்ம எந்த டிசைனில் வச்சாலும் எந்த ஷேப்பில் மாற்றி வச்சாலும் எங்கேயுமே கேப் தெரியக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 mm 2 mm டென்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 10 அடியில் வச்சாலும் மேலே முட்டாலும் தெரியக்கூடாது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த விண்டோ இதெல்லாம் லெவலிங் பார்க்கணும்னா இப்படி பார்ப்பாங்க, இப்படி கிராஸ் அடித்து பார்க்கணும். இந்த கிராஸ்லையுமே எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே வந்துருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன அண்டிலேஷன் கூட எங்கேயுமே நம்மளுக்கு வராது. அந்த அளவுக்கு தெளிவாக வேலை முடிஞ்சிடும். இது வந்துட்டு நம்ம சிமெண்ட் வச்சு பூசி அப்புறம் ஒரு வாரம் க்யூரிங் பண்ணி பட்டி 2 கோட்டு வச்சு பேப்பர் போட்டு தேய்ச்சாதான் இந்த ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுற பெயிண்டராலையும் மேஸ்திரியாலையும் கொடுக்க முடியும். நம்ம இப்போ டைரெக்டாகவே பண்ணிட்டோம். இந்த வேலை இந்த ரூமில் ஒரு 3 நாள் பார்க்க வேண்டிய வேலை நம்ம வெறும் ½ டேலேருந்து ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டோம் நம்ம. சார் இப்போ வாரண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் கொடுக்குறீங்க? வாரண்டிக்கு வந்து நம்ம 5 வருஷம் வாரண்டி 10 வருஷம் வாரண்டிலாம் கொடுக்கல. இந்த பில்டிங் லைஃப் டைம் எவ்வளோ நாள் இருக்கும் அந்த லைஃப் டைம் வாரண்டி. இந்த மெட்டீரியலில் நம்ம வாங்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினார்னா 2 வருஷம் வரைக்கும் குடோனில் தம் பண்ணி வச்சு. இப்போ சிமெண்ட் மூட்டைலாம் காற்று போனால் கட்டியாயிரும். மழை தண்ணி படாமல் மட்டும் வச்சிருக்கணும். ஏன்னா தண்ணி பட்டால் கெட்டியாயிரும். ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். தண்ணி பட்டால் அது செட் ஆயிரும். செட் ஆயிடுச்சுன்னா அது வந்து காங்கிரீட் மாதிரி அதை உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்.
மழை தண்ணி படம் நம்ம வச்சிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் கொஞ்சம் மாறுது, மற்றபடி நம்ம சிமெண்ட் பூச்சியில் பண்ணுற மாதிரியே ஆணி அடிக்கிறது, ட்ரில்லிங்கு எல்லாமே பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தாலும் எவ்வளோ அடி அடித்தாலும் வெறும் பஞ்சிங் மட்டும்தான் விழுகும். லைட்டாக பஞ்ச் ஆகுமே தவிர இந்த இடம் கிராக் ஃபார்ம் ஆகிறதோ உடஞ்சி விழுகிறதோ அது வந்துட்டு இருக்காது. இப்போ மற்றபடி இப்போ நார்மல் சிமெண்ட் சவுத்தில் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன், பிளம்பிங் லைன் எல்லாமே பிளம்பிங் எல்லாமே பண்ணிக்கலாம். நார்மல் சிமெண்ட்ல என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சார் இப்போ லக்னோ நிலையை பொறுத்த வரைக்கும் ஜிப்சம் போட்டாலே ரொம்ப குளிராக இருக்கும், உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப கூலிங் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன். அப்படியே இல்லை, என்னதான் வெயில் அடித்தாலும் 7 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரெண்ட் காட்டும். இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நல்லா வெயில் அடிக்குது வீட்டுக்குள்ளே கூலிங்காக இருக்கும், நல்லா மழை பெய்யும் வீட்டுக்குள்ளே வார்மாக இருக்கும். மக்களுக்கு வந்து இப்போ நம்ம காலகாலமாக சிமெண்ட் பூச்சி பூசிட்டு இருக்கோம். இப்போ இதில் மாறுறதுக்கு பட்ஜெட் வைஸ் எப்படி சார் இருக்கும்? ஒரு அஃபோர்டபுளாக இருக்குமா? பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணால் இது கூட இருக்குமான்னு தெரியும். எல்லா மக்களும் கால்குலேட் பண்ணுறாதான் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு 45 ரூபா தான் ஆகுது, இவங்க ஏன் 48 ரூபா கேட்குறாங்க, 50 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் சிமெண்ட்டுக்கு அப்புறம் 2 கோட் பட்டி வைக்கணும், பேப்பர் போட்டு தேய்க்கணும், க்யூரிங் பண்ணணும், வாட்டரோட செலவு எல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப குறைஞ்சது ஒரு சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணி பட்டி வைக்கிறது ஒரு சைட்டுக்கு அது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 68 ரூபா வரும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 72 ரூபா வரும். இது நம்ம எல்லா இடத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பண்ணாலுமே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா தான். சார் இப்போ ஜிப்சம் பிளாஸ்டர் டெக்னாலஜி வந்து நல்ல ஒரு இதுதான். ஆனால் இதை வந்து அப்ளை பண்ணுறப்ப ஒரு சில பேர் தவறாக பண்ணுறப்ப இது மேலே ஒரு ஹோப்பே போயிடுது அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் ஒரு ஆயில் செக் பண்ணணும், வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தாலும் இந்த திக்னஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். 16 mm திக்னஸ் வரைக்குமே நம்ம தாராளமாக பண்ணலாம். அதுக்கு மேலே போகிறப்ப வந்துட்டு ஜிப்சம் பிளாஸ்டிக் அவ்வளோ திக்னஸ் வைக்கக்கூடாது. இது வந்துட்டு 1 இன்ச்சு 24 mm வரும் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக. இதில் பாதி தான் நம்ம 1/2 இன்ச்சு கொடுக்குறோம். நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த ரேஞ்சு தான் பண்ணியிருப்போம். 1/2 இதுக்கு மேலே எங்கேயுமே மாறி இருக்காது உங்களுக்கு, இந்த விரல் வரைக்கும் எங்கேயுமே வந்திருக்காது உங்களுக்கு. எல்லா இடத்துலையுமே வேற ஒரு திக்னஸாக இருக்கும், கீழே கொஞ்சம் கூட இருக்கும், இங்கே கொஞ்சம் இதாக இருக்கும், இங்கே கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த லெவலில் தான் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதோட லைஃப் எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த வால்ல இருந்து எந்த பிரச்சனையுமே வராது. இன்னொன்று இப்போ நீங்கள் சர்டிஃபிகேஷன் சொன்னீங்களா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிளைண்ட் வந்து காமிங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஹோப்புக்காக, அப்போ நீங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் காமிப்பீங்களா இதெல்லாம்? ஆமாம், நம்ம ப்ரௌச்சர் கொட்டேஷன் அனுப்ப போய் சர்டிஃபிகேட் சேர்த்து தான் அனுப்புறது. ஜிப்சம் பிளாஸ்டரில் ஜென்ரலி என்னென்ன நீங்கள் மார்க்கெட் வரப்ப என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு? டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஈஸியாக யாருனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மார்க்கெட் பண்ணி எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லையுமே விற்று எங்களோட மார்க்கெட்டை நாங்கள் வந்துட்டு கூட்டிக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலை, ஏன்னா கரெக்டாக பண்ணலைன்னா பிரச்சனை வந்துடும். அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். கரெக்டாக பண்ணலைன்னா பிரச்சனை வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அடுத்து கேட்குறது வந்ததுன்னா கலரோட இதில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்டீரியல் வந்துட்டு நீங்கள் ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்றாங்க. எக்ஸ்டீரியல் வந்துட்டு நம்மளோட வெதர் கண்டிஷனுக்கு வந்துட்டு அது செட் ஆகலை. அப்புறம் இப்போ பாத்ரூம்லலாம் இப்போ பண்ணுறோம்னா தண்ணி பட்டுகிட்டே இருக்கும், தண்ணி அதிகமாக புழங்குற இடம். ஸோ பட்டுகிட்டே இருக்கிறப்ப அதனால எதுவும் பாத்ரூம் பொறுத்தவரை உங்களுக்கு 10 அடி வரைக்கும் டைல்ஸ் ஒட்டிடுறாங்க இப்போ ஈஸியாக, இல்லைன்னா 7 அடி வரையாச்சும் குறைஞ்சது ஒத்திடுறாங்க. ஃப்ளோர் டைல்ஸ் தான், அதனால வந்துட்டு அதுக்கு மேலே பண்ணுற இடத்துல தண்ணி போட்டாலும் நம்ம ப்ராடக்ட்ல எந்த பிரச்சனையும் வர போகிறோம். ஆனால் கீழே தண்ணி ரொம்ப புழங்குற இடத்துல போடக்கூடாது. தண்ணி வந்துட்டு புழங்குற இடத்துல பண்ணலாம், அதாவது எப்பயுமே தண்ணி தேங்கிடக்கூடாது, அதாவது தொட்டி மாதிரி இருக்கக்கூடாது. மற்றபடி தண்ணி போடலாம், தண்ணி ஊற்றி கழுவலாம், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. ஆக்சுவலாக பேசிக்காக நான் வந்து ஒரு ஹீட் கன்சர்வேஷன் அண்ட் கெமிக்கல் உடைய கன்சல்டன்ட் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் சென்னையில் கம்பெனி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட நியர்லி 30 இயர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. பட் எனக்கு கெமிக்கல் அந்த ரெலவெண்ட்டான இதாக இருக்கும்போது எக்கனாமிக்கலாகவும் பெட்டர், பட் டியூரபிலிட்டி எல்லாமே செக் பண்ணுறதுக்கு அந்த அவங்க ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கும்போது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டு சரி ரைட் ஓகே பண்ணுவோம் அப்படிங்கிறது. அவங்க லைஃப் டைம் கேரண்டி வேறு கொடுக்குறாங்க, அதனால் அதை வச்சு பேஸ் பண்ணி நான் பண்ணிட்டு. உங்களை பற்றி உங்கள் கம்பெனி பற்றி அறிமுகப்படுத்தி. என்னோட கம்பெனி நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வின் பிளாஸ்ட் HD OMன்ற கிரேடை வந்துட்டு நம்ம இப்போ மார்க்கெட் பண்ணுறக்காண்டி இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட பேர் பாலமுருகன், நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு டெக்னிக்கல் இன்ஜினியராக இருக்கேன். இந்த கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். கம்பெனி ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு 17 வருஷமாக கம்பெனி முல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி கட்டுமானம் சம்மந்தப்பட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் அடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர். நன்றி.